மாண்புமிகு உறுப்பினர் மா செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் போதுமான பேருந்து வசதி இல்லாமல் இருக்கிறதால மாணவர்கள் நெருக்கடியாக அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பெண்கள் மகளிர் மட்டுமே 800 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 மாணவிகள் படிக்கிற அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு இன்னும் கூடுதலாக பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர்களை கேட்டேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு தங்கும் விடுதி வசதி இருக்கும். பெரும்பாலும் உள்ளூரிலிருந்து வந்து படிப்பவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். அப்படி தேவை இருப்பின் இப்பொழுது புதிய மினி பேருந்து திட்டம் அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அந்த வழித்தடத்தை எழுதி கொடுத்தால் புதிய மினி பேருந்துகளை இயக்குவதற்கு கொண்டு வரப்படும். உறுப்பினரே பேருந்து வாங்கி அந்த வழித்தடத்தில் இயக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் தொகுதி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் அண்ணாவின் பெயரிலும் காமராஜ் பெயரிலும் உள்ளது. அந்த விமான நிலையத்தில் வருகின்ற பயணிகள் எல்லாம் வசதியாக செல்வதற்காக கோயம்பேட்டிற்கும் கிளாம்பாக்கத்துக்கும் புதிய பேருந்து இயக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த புதிய மீனம்பாக்கம் விமான நிலையத்தை பொறுத்தவரை கடந்த மழை வெள்ள காலங்களில் அவர்கள் கோரிக்கை வைத்து அங்கே பேருந்துகளை இயக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. நிரந்தரமாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ஈகா அவருடைய கோரிக்கை. நிச்சயமாக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளித்தலை தோகமலை பகுதியிலிருந்து கரூர் செல்வதற்கு புதிய வழித்தடம் வேண்டும் என்பது அந்த பகுதியினுடைய நீண்டகால கோரிக்கை. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பில்லூர், பாதிரிப்பட்டி, தோகமலை, மயிலாம்பட்டி பாளையம் வழியாக ஒரு புதிய வழித்தடம் ஏற்படுத்தி புதிய பேருந்தளம் வழங்குவதற்கு ஆவணம் செய்வார் என்பதை தங்கள் மூலம் அறிய மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணன் கோருகின்ற வழித்தடத்தில் வேறு பேருந்துகளை நீட்டித்து இயக்க முடியும் என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். புதிதாக தான் தேவை என்றால் புதிய பேருந்துகள் வேண்டும். இப்பொழுது வருகின்ற புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை காலாவதியாக கூடிய பேருந்துகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த இடங்களில் இயக்குவதற்கான நடவடிக்கை தான் தொடர்ந்து எடுக்கப்படுகிறது. புதிய பேருந்து வரும்போது அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.